ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வமாகிய இந்த கருப்பசாமி நானும் உனக்கு நல்லதே நினைக்கக்கூடிய, உன் குலத்தை வாழ வைக்கக்கூடிய குலதெய்வங்களாகிய எல்லா இறைவரும் இப்போது உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியே தீரணும்னு உன்னை பார்க்க வந்திருக்கோம். இனிமேலும் எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்து நம்பி ஏமாந்து போகாம உன்னை அலட்சியப்படுத்துறவங்களையும் சாதாரணமாக நினைப்பவர்களையும் அற்பமாய் மதிப்பவர்களையும் விட்டு கொடுத்து விலகி போக தயாராக இரு. வாழ்க்கையில இப்போது வேணும்னா உனக்கு தோல்வி தொடர்வது போல தெரியலாம். ஆனா தோல்வி மட்டுமே உனக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னா நீ தோல்வியை தாண்டி தாண்டி ஜெயிச்சு வெற்றியை நோக்கி போக போறன்னு தான் அர்த்தம். அதனால இப்போது நீ பார்க்குற தோல்விகளை நினச்சி வருத்தப்பட வேணாம். நாட்கள் வெறுமனே நகரவில்லை என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் உனக்காக பல விஷயங்களை இந்த கருப்பசாமி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா நாட்களும் உனக்காக எதையாவது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நீ தான் பல விஷயங்களை பெற்றுக்கொள்ள தவறிவிடுகிறாய் என்பதை நல்லா கவனிச்சு பாரு. உன்னை ஒதுக்கும் இடத்துல நீ தலை நிமிர்ந்து தைரியமாக நிற்கும் போது அதே இடத்துல மற்றவர்கள் உன்னை புகழப்படும் மடமாக மாற்ற முடியும் என் செல்லமே. எப்பவுமே உன்னை புகழ்ந்து பேசும்போது அடக்கமாக இரு. யாராவது குறை சொல்லி விமர்சிக்கும் போது மௌனமாக இரு. அதுவே உன்னை நேசிக்கும் மனிதர்கள் இருக்கும் இடத்துல எல்லார்கிட்டையும் அன்போடு இருந்துவிடு என் செல்லமே. நீ என்னவோ எதையும் தொலைச்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பத்திரமாக பாதுகாப்பதாலோ என்னவோ எல்லாமே உன்னை விட்டு விலகியும் தொலைஞ்சும் இழந்தும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உன் அப்பா கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ இழந்ததையும் இல்லாததையும் கூட நிச்சயமா மறுபடியும் உனக்கு மீட்டு தருவேன். உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத மனிதர்களிடம் அவங்க கூடவே இருந்து நீ மன வருத்தத்தோடு வாழ்றதை விட உன்னை மதிக்காதவங்களை விட்டு உதறி விட்டு போறது தானே சரியாக இருக்கும். எப்பவும் எதையுமே ஆழமாக நேசிக்காதே. ரொம்ப நேசிக்க நேசிக்க அது உன்னை விட்டு விலகி போய் துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதே போல எந்த விஷயத்தையும் நீ ஆழமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா கடைசியில் குழம்பி போயிடுவ. எதையும் யாரிடமும் போய் ஏங்கி ஏமாந்து யாசிச்சு அவமானப்படவும் வேண்டாம் என் செல்லமே. அதனால தான் எப்போவுமே எல்லாமே எதுலையுமே அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன். நீ ஆழமாக நேசித்தாலும் யோசித்தாலும் யாசித்தாலுமே கூட உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் குலத்தை காக்கும் இந்த கருப்பசாமி நான் சொல்கிறத கேட்டு வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கோ. யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் எல்லாத்தையும் சுலபமாக சமாளிச்சுட்டு கவலைப்படாமல் போய்கிட்டே இருக்கலாம். மறக்க வேண்டியதை நினச்சி வருத்தப்படுறதும் நினைக்க வேண்டியதையெல்லாம் மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தில் இப்போது இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கு. எதை யோசிக்கணுமோ அதை மட்டும் யோசி. சும்மா எல்லாத்தையும் போட்டு மனசில் யோசிச்சு கவலைப்பட்டு வாழ்நாளை ஏன் வீணாக்குகிறாய்? கடல்ல இருந்து கரைக்கு போய் சேர்றதுக்கு நல்ல படகு மட்டும் இருந்தால் போதாது, அந்த படகுல போடுறதுக்கு நல்ல துடுப்பும் வேண்டுமல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாய் வாழ்வதற்கு நீ என்னதான் உழைப்பும் முயற்சியும் செஞ்சாலும் அந்த உழைக்கக்கூடிய வாழ்க்கையில நீ வாழ்க்கையில கடந்து வர்றதுக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துடுப்பாக இருக்கும் உறவுகளையும் தவிர்க்க வேண்டாம். மனிதர்கள் எப்பவுமே 4 பேரை சார்ந்துதான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதாவது நீ காசு பணத்துக்கோ வருமானத்துக்கோ வாழ்க்கைக்காகவோ மற்றவர்களை சார்ந்து இருக்கலேனாலும் இந்த உலகத்தில் பிறந்து வர்றதுக்கும் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கும் கூட 4 பேர் துணைக்கு தேவைப்படுறாங்க தானே. அதனால தான் உறவுகளை எப்போதுமே தவிர்க்காதே. முடிஞ்ச அளவுக்கு நல்ல உறவுகளை நட்புறவாக கூட வச்சுக்கோன்னு சொல்கிறேன். இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பு தான். தாய் இல்லாத மனிதர்களுக்கு தான் தாய் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், நம்மளை இப்படி கஷ்டப்பட விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்களேன்ற எண்ணம் இருக்கும்.
ஆனால் கூடவே தாய் இருந்து எல்லாத்தையும் சொகுசா அனுபவிக்கிறவங்களுக்கு தாயின் அருமை புரியாம அவர்களை அலட்சியமாக நினைப்பவர்களாகத்தானே இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, நீ ஒருபோதும் உன் தாயை மிக தாழ்வாக நினைக்கவும் வேணாம், அவர்களை அலட்சியமாக மதிக்கவும் வேணாம். ஏன்னா உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எல்லார் கண் முன்னாலேயும் மதிப்பையும் மரியாதையும் கொண்டு வருவதற்கு துணையாக எல்லா விதத்திலும் இருந்தது உன்னுடைய தாய் தான். அப்படிப்பட்டவங்களை நீ அற்புதமாக பார்க்க கற்றுக்கோ. உனக்கு பிடிச்சவங்க யாராவது உன்கிட்ட பேசலைனா நீ எப்படி கோபப்படுவாயோ அதே போலதான் நீ பேசாம அமைதியா இருந்தா கூட உன் தாயின் மனசு பொறுக்காம வருத்தமும் ஆதங்கமும் ஏக்கமும் கோபமும்னு எல்லாவற்றையும் மனசுக்குள்ள போட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெத்தவங்களுக்கு நீ பெருமை சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்க முயற்சி செஞ்சினா நல்லதே நடக்கும்.